இன்றைக்கி காலையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கண்டையாக ரொம்ப 200 கிராமுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் பிடிக்கும் போது இப்போ கொஞ்சம் நல்ல பெரிய கண்டையாக வந்திருக்கு. அசல் நல்லா பெருத்துருக்கு. ஒன்று நான் உங்களோட காமிக்கிறேன். அசல் கொஞ்சம் நல்லா பெருத்துருக்கு. தம்பி சொன்னாப்புல கரெக்டாக கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து வெளியே விட்டுருக்கேன். ஆமாம், அப்படி வண்டிக்கு ஒரு பிரச்சனை சார் இந்த பெருத்துருக்கு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மனசாக இருந்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அம்மா குத்த எடுத்து வைக்கிறேன். உள்ள எடுத்துருந்துறேன். இந்த மாதிரி இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கும். குத்த எடுத்தாலும் கரெக்டாக இருக்கு. நம்ம ஒரு தம்பி சொன்னாப்புல கரெக்டாக நல்லா இருக்கு அசல். அந்த மீன் இல்லை, குஞ்சோட கலந்து வந்துருக்கு. இல்லைண்ணே, குஞ்சோட கலந்து வர்றது. அவன் இப்படி போட்டால் தவிர்மியா? அதே தவிர்மே அந்த குச்சி எடுத்து 1.5 கிலோ இருக்க முடியாது. கூட அப்படி தவிர 1 கிலோ இருக்கு. 1.5 கிலோ இருக்கு. தவிர்மே அப்பல அந்த கூசா கொண்டாரியா அந்த 1 மீன் மட்டும் வெளியே எடுத்து. வீடியோ எடுத்துக்கிட்டு பாருக்கேன். போடுங்க. 1.5 கிலோ இருக்கும். நல்ல 1.5 கிலோக்கு கூட தான் இருக்கும். அந்த ஒரு கண்டை போட்டு தூரம் ரொம்ப சின்ன உள்ள விட்டுருவோம். ஆமாப்பா, உள்ள விட்டுருங்கப்பா. சின்ன உள்ள விட்டாட்டி அந்த அங்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி வேறு தம்பி இங்கிட்டு வந்தீங்கன்னா வேறு இங்கிட்டு கட்டுவலை கட்டி இங்கிட்டு தனியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தாப்புல. அந்த மாட்டி இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. ஒரு 1/4 கிலோ தக்கன இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டுவலை இது எத்தனை கட்டுவலை? இந்த சைஸஸ் என்ன? 4. சரி சரி. அந்த புல்லை பிடிச்சி போட்டிருக்காரு பையில். காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சின்ன கண்டையெல்லாம் மாட்டியிருக்கு. எந்த இல்லை ஐயா, இந்த வருஷம்லாம் எந்த தண்ணியும் பாயலை. வல்ல எடுத்துட்டாப்புல. இதுதான் இன்னைக்கு கட்டுவலை கட்டி பிரதர் பிடிச்சிருக்காரு. இந்த சின்ன கொஞ்சம் விட்டுருங்க. போயிடுச்சோ? சரி சரி. அந்த இதையெல்லாம் காமிங்க பிரதர். மீனெல்லாம் காமிங்க எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த கட்டுவலை கட்டி பிடிச்சிருக்காப்புல. கட்டுவலை கட்டி இப்போ போல மீன் பிரதர் பிடிச்சிருக்காரு. எல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். பாப்புலேட் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ இருக்கும். கட்டுவலை இப்போ கட்டியிருக்காங்க. இங்கே மீன் கிடைக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பெரிய மீனாக ஒரு கிலோ அப்படின்னு. ஒரு 1/4 கிலோ இருக்கும் போல். 1/4 கிலோ இருக்குது. அது எப்படியோ குஞ்சில் வந்துருக்கு. பரவாயில்ல. சீசிலாம் கூட இதில் கொஞ்சம் நாங்கள் இப்போ பிடிச்சதுலே இதான் கொஞ்சம் பரவாயில்ல. ஓனர் எல்லோரும் கண்ணால் தான் அழுவாங்க. எங்கள் ஓனர் தான் மூக்கால் அழுதுகிட்டு இருந்தார். இது வேலை எடுத்தவர். சரியாக இருக்காடி. இவர் தான் எங்கள் அம்மாவை குத்து எடுத்திருந்தார். பாவம் நேரம் கொஞ்சம் டல்லாக இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் சிரிக்கிறாரு. இப்போ தான் கொஞ்சம் கண்ணை தொடச்சிட்டு வந்திருப்பாப்புல. அழுவை நிப்பட்டார். இப்போ இந்த சைடு நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு இருக்க மீனாக தான் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குது. அப்படியே இந்த சைடு பிடிக்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 200 கிராமுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. தீவிரமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இழுக்கிறாங்க வலையை. இந்த ஆலமரம் குச்சி வந்து ஃபுல்லாக குச்சி இலையெல்லாம் நல்லா கிடக்கு. அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க கீழே.
இந்த மாதிரி ஒன்றா கொண்டாந்து சேர்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் முள் இருக்குது. ஆய்வா நல்லா தவிட்டு போயிட்டுருக்கு, முள் இருக்குது. அதனால் வலையை அங்கிட்டு கொஞ்சம் கொண்டு போயிட்டாப்புல. கெண்டை நல்லா தவுது, அந்த தவிக்கிட்டு இருக்கு. எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு, இருந்தாலும் தவுது. பூரா தவி தவி போய்கிட்டு இருக்கு. அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாரோ கட்டு வலை கட்டிட்டாங்க அப்படின்ற, அதே எங்களுக்கு கொஞ்சம் மீன் கிடைக்கல. அப்படி தான் இருக்கும் போல். மண்டக்குறவை ஒன்று கிடக்கான், குறவை, மண்டக்குறவை நல்லா பெருசாக இருக்குது. எப்படி ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை காமிக்கிறவங்ககிட்ட வலையை இது பண்ணிட்டு இப்போ ஒன்றா சேர்த்துட்டு பிடிச்ச மீனெல்லாம். பாப்லெட்டு தான் கொஞ்சம் நல்லா பெருத்துருக்கு. இந்த கொலையில், ஆலமர கொலையில் சாப்பிட்ருக்கும் போல் நல்லா பெருத்துருக்கு. நிறைய பெருத்துருக்கு பாப்லெட்டு. சிசியோட பழக்கமே தானே, மண்ணு தானே மாற்றும். பாப்புலேட்டை பார்த்து கட்டு போகிற ரேட்டு உறவை கூட இந்த தண்டி கிடமாப்பில் இங்கே உறவே இந்த தண்டி இருக்குது. உறவே கூட வாங்கி விட்டுருக்கலாம். குறவை நல்லா பெருத்துருக்கு. உறவே நல்லா விரும்பி வாங்குவாயா. எடுத்துக்கூடாது, சல்லிடாது. இதெல்லாம் எடுத்து வெளியிலே விட்டுருவோம். இதெல்லாம் ஒன்றும் ஓ அந்த பார்த்தோமே அந்ததா. சரி சரி, அது வந்து கூட சொல்லியா, அதோடைய சைஸே அதுதான், அது பெருக்காது. இந்த கட்டு வலையில் தம்பி ஒரு பாப்லெட் பிடிச்சிருக்காரு. நல்லா பெரிய பாப்லெட்டாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் இருக்குது, அதனால தான் இப்படி தான் எழுதிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோ உங்களுக்கு தெரியுதா? அதில் வந்து அங்கே வந்து ஒன்று சேர்த்து அதுக்கு அடுத்து இது பண்ணுறாங்க. இவ்வளோ தண்ணிக்குள்ளேயும் மீன் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆமாம், ஒரு ஒரு வேட்டை சமூகம் அப்படின்றத அவங்க மறுபடியும் காமிக்கிறாங்க. இவ்வளோ தண்ணியில் பிடிச்சிட்டு வர்றாங்க, நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு. இவ்வளோ தண்ணியில் யாராலும் பிடிக்க முடியாது, அதெல்லாம் ஒரே வேட்டை சமூகத்தால் மட்டும்தான் முடியும். பார்க்க பயங்கரமாக தவிக்கிட்டு இருக்கு எல்லா மீனும். இப்போ எவ்வளோ என்ன சொல்லிட்டு இருக்கேன். வேலம் ஆலமரம் குச்சிகள் அதிகமாக இருக்குது, குச்சி நிறையா இருக்குது. கீழே ஃபுல்லாக ஒரு கிலோ மறுபடியும் கிடக்கு. முன்னாடி பிடிச்ச மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு கிலோ கிடைக்காரு. இப்போ தான் இங்கே ஓனர் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. பிடிச்சி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆய்வா ஒரு பெரிய மறுபடியும் ஒரு பெரிய கட்லா பிடிச்சி வச்சுட்டு காமிக்கிறாரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளதாக இருக்குது, நான் காமிக்கிறேன். ஐயோ தவுது கொஞ்சம் தூக்கி பிடிங்க. தவுது எவ்வளோ மீன் தவி போயிடுச்சு. சரி 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 இந்தா இதே ஒன்றா எடுத்துகிட்டு வந்து பூரா கொலை குச்சியலுமா வருது. ஆமாம் ஆமாம், இப்படி லேது, இங்கிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த சைடு தப்பிச்சு போயிடுச்சு. இன்றைக்கில் ஒரு அசல் கட்டில் கிடக்கு.
நீ அப்படியே வலையை போட்டு கை எடுத்துருவா. இந்த மாதிரி மீனை பிடிச்சா அங்கே ஓனர் கரையில் உட்காந்துருக்கவர் சிரிப்பார். இல்லைன்னா அவர் எல்லாரும் கண்ணால் அழுவாங்க, அவர் மூக்கால் அழுதுகிட்டு உட்காந்துருக்காப்புல. அது தள்ளியாக உங்களுக்கு வீடியோ குச்சி எடுக்கணும். ஆடிக்க பிடிச்சி வச்சுக்கிறீங்க. ஓட்டம் இருக்குடா இந்த இடத்துல. ஏய் இந்த இடத்துல ஒரு ஓட்டம். பெரிய பண்டமாக பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ காம்பாப்பில் வலையை மட்டும் ஓகே 1.5 கிலோ இருக்கும். கூட இருக்குமா? என்ன இங்கே டையை அமுக்குதுனே. சரி 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 சூப்பராக கொட்டுவாங்க. அஜால் நல்லா நம்ம இது வாங்கி விட்டுனா வச்சுக்க, இது புட்லாக்கு பொட்லாக்கு வாங்கி விட மாட்டாச்சு. அடுத்த டிப்பு வாங்கி விடணும். கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத உள்ளே விட்டுருங்க மறுபடியும். ரொம்ப சின்னதாக வேணாம். சரி இந்த இது எடுத்து போகிறது தண்ணியில் கட்டுவலை கட்டியிருந்ததில் கிடச்சிருக்கு அந்த பாப்புலட்டு. மீன் பூரா தவிக்கிட்டு இருக்கு. அவர் அடிச்சு இதுன்றாங்க. மீன் தப்புது. தப்புதா? ஓ அந்த அங்கே தவி விழுந்துருச்சு. ரொம்ப லாங்கா. அடிச்சு போயிட்டு தண்ணியை விட்டு வெளியே அறையில மாப்பிள்ள பிடிச்சிக்கிட்டு இருங்க நாங்கள் அந்த வந்துடும். வாரான் வந்ததான் இருக்கீங்க. வாரான் சைஸ் ஒன்றும் இல்லை. பூரா 200 கிராமுக்கு கம்மியாக தான் இருக்குது. பாப்லெட்டு மட்டும்தான் கொஞ்சம் உடம்பு இருக்குது. பாப்லெட்டு மட்டும் ஒரு 1/4 கிலோ இருக்கும். பாப்லெட்டு மட்டும் கீழே பிடிச்சாரல்ல. ஆமாம் அது இப்படி மாப்பிள்ள அங்கிட்டு போ. என்ன மாப்பிள்ளை ஏதோ ஒரு யாபத்தில் நிற்கிறாரு. அப்புறம் வீடியோ வேற ஓடிக்கிட்டு இருக்கு. பெருக்கலை. இன்னும் பெருக்க மாட்டுருச்சு. என்ன கையை ஒளிச்சா வச்சு எடுத்து போய் அப்படியே கொட்டுங்கண்ணே. அப்படியே தலை கொட்டு. அப்படியே கொட்டுங்க. சின்னதாக பார்த்து பிறக்கலாம். இங்கே சிறு சிறுதாக பார்த்து எடுத்துங்க. அந்த சீசியில் எடுத்து